ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சிஏ ஃபைனல் எஃப்ஆர். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, செஞ்சுட்டான்டா ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நம்மளை முடிச்சிட்டான்டா. சில பேர் நினைப்பீங்க, எஸ் ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நெக்ஸ்ட் எக்ஸாம் நான் நல்லா பண்ணணும் இனிமேல் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நினைப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பேச போகிறேன்னா, இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணவே கூடாது. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், சில எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என்ன பண்ணக்கூடாது, நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னா, ஏன்னா இந்த நிலா அழகாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ஒரு கனெக்டட் பர்சன் இருப்பாங்கள்ல, கூட்டு பர்சன் இருப்பாங்க, அம்மா அப்பா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தருப்பா இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட இன்றைக்கி இந்த எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுங்க. பேசிவிட்டு உங்கள் எல்லா குமரலும் வெளியே கொட்டிடுங்க. அது ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நிஜமாலுமே நான் சொல்கிறேன். அந்த பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உங்களை சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன். அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள். எப்படியும் நீங்கள் சொல்யூஷன் எதிர்பார்க்க மாட்டீங்க. சிஏ எக்ஸாமுக்கு யாராலையுமே சொல்யூஷன் தர முடியாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பாதி பாரத்தை குறைச்சிடும். சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் நல்லா பண்ணல நான். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து நைட் வரைக்கும் பேசிகிட்டே இருந்தோம், 2 மணி வரைக்கும்லாம் எக்ஸாமு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. பட் ஒரு ரிலீஃப் ஆச்சு அவன்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ஒரு நல்லா இருக்கும். என்னோடய அட்வைஸ் பண்ணுங்கள். தென் செகண்ட் பாயிண்ட், இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு. இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டேன், ஒரு 6 to 7 பேர்கிட்ட. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேங்க்யூ நான் சொல்கிறேன். அவங்கள என்ன இந்த வீடியோ என்னால் பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் அந்த ஈஸி டு டஃப் லெவல் ஸ்கேலில் சொன்னாங்க. அதில் நிறையா அந்த ஆவரேஜ் ஈஸி டஃப்ன்ற பாருங்க, ஈஸி டு ஆவரேஜ் அந்த ஒரு ஸ்கேலில் ஆவரேஜாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆவரேஜ் தான் நிறையா பேர் சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பேப்பர் பொறுத்த வரைக்கும் லென்த்தியாக இருக்குன்னு இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, எம்சிக்யூ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, சால்வ் பண்ணவே முடியல, அந்த மாதிரிலாம் சில விஷயம் சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயம் தான் சொன்னாங்க பேப்பர் பொறுத்த வரைக்கும். இது ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, உங்களை பயன்படுத்தணுக்காக இல்லை, சும்மா எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எப்பயுமே நாம் நல்லா பண்ணியிருக்க மாட்டோம், அதே மாதிரி வேறு யாரும் நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கோசம் தான் சொன்னேன். பிகாஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணிடுவாங்க, பேப்பர் ஈஸின்னு சொல்லி நீங்கள் மட்டும் என்னடாது ஒரு மாதிரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆவரேஜ் தான் ஃபீலிங் ஆச்சு. ஓகேவா. தென் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, அந்த கொஷின் பேப்பர் இருக்குல்ல, கலராக தருவாங்கள்ல, மஞ்சள் கலர் எங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு என்ன கலர்னு இப்போ தெரியல. அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா அப்பா யார்கிட்டையோ வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து ஒளியக்க சொல்லிவிடுங்க. அதை ஒளி வச்சுட்டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஒரு குரூப்போ இல்லை 2 குரூப்போ எல்லா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுங்க. பிகாஸ் தேவையில்லாமல் எம்சிக்கு செக் பண்ணுவீங்க, கை நமன்னு இருக்கும், எப்படா எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் அப்படி தான் தேடி பார்த்து ரொம்ப டிப்ரெஷன் தான் ஆனேன், அதுதான் உண்மை. ஸோ டிப்ரெஷன் வேணுமா உனக்கு? ஏற்கனவே அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க நீ, இன்னும் டிப்ரெஷன் வேணுமா உனக்கு? வேணாம் தானே. ஸோ நான் சொல்கிறது கேளு, பார்க்காத. சரியா, நானும் பார்த்து நிறையா கஷ்டப்பட்டேன். ஸோ பார்க்காத, அது எக்ஸாம் முடிச்சுட்டு பாரு. 0க்கு 0 கூட வாங்கு, ஃபுல்லுக்கு ஃபுல் கூட வாங்கியிருப்பேன், ஏதோ ஒன்று வாங்கியிருப்பேன். எல்லாம் எக்ஸாம் அடித்து பார்த்துக்கோ. அந்த எம்சிக்யூவை 0லாம் வாங்க மாட்டீங்க, சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஓகே, நடந்தது சரியா. நீ நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, நல்லா பண்ணினாலும் சரி, எப்படி பண்ணியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களோட அட்டம்ப்டோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு எக்ஸாமில் முடிவு பண்ணாது. ஓகேவா. வாட் எவர் என்ன மார்க்குன்னா வரட்டும், டீமோட்டிவேட் ஆகாதீங்க. அந்த 4 புக்கா 5 புக்கா ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டினா கலெக்டர் புக்கா அந்த எஃப்ஆர் புக்கு அப்படியே ஒதுக்கி தலை சுற்றி தூக்கி போட்டு ஏஎஃப்எம் புக்கை எடுத்துக்கோங்க. அதை நிறையா சால்வ் பண்ணுங்கள்.
கான்செப்ட் கிளாரிட்டி வாங்க. நாளைக்கு நல்லா போய் நாளைக்கு போயிட்டு அந்த ஏஎஃப்எம் எக்ஸாமை நான் எப்படி நல்லா பண்ணுறது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா எய்ம் ஃபார் 60+ இன் ஏஎஃப்எம். ஸோ செட் ஆஃப் ஆகிடும். அப்படின்னா 70+ இன் ஏஎஃப்எம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டோட போங்க. ஏன்னா பிகாஸ் இதுக்கு லாஜிக்கலான ஒரே வழி நெக்ஸ்ட் எக்ஸாமை நீங்கள் நல்லா பண்ணுறது மட்டும்தான். ஃபீல் பண்ணுறதோ உட்காந்து ஓவர் திங்க் பண்ணுறதோ எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு போய் ஏஎஃப்எம்மை நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? நெவர் கிவ் அப். ஓகேவா? ஸோ என்ன ஒரே ஒரு வேலை தான், ரிவைஸ், கோ, நல்லா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுங்க, மறுபடியும் நெக்ஸ்ட்டு பண்ணுங்கள். ஸோ 15 days ரிசல்ட்ஸை பற்றி யோசிக்காதீங்க, பாஸ் பண்ணிடுன்றதை ஒரு திங்க் பண்ணுங்கள். இப்போ நான் எழுதியிருக்கேன், என்ன ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகிருக்குமோ, அதை நான் அப்படி எழுதியிருக்கணுமோ, இந்த தப்பு பண்ணியிருக்கணும், எல்லாம் ஓகே ஓடிச்சா அவ்வளோதான், வச்சுக்கோ, ஓரமாக தள்ளிடுது, அவ்வளோதான். அதுலேருந்து என்ன லெசன் அதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோ. இந்த எக்ஸாமில் என்ன லெசன் அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க. எல்லா எக்ஸாமையும் 6 எழுதுனா 6, 3 எழுதுனா 3, அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே தாண்டி போய்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் ஏஎஃப்எம் எக்ஸாம் அன்றைக்கி மறுபடியும் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? பாய்.